வணக்கம். அன்பார்ந்த வரம் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம தொடர்ந்து கோச்சார பலன்களை பார்த்துட்ருக்கோம். ஒரு கிரகமும் நட்சத்திரத்தின் வழியே தான் தன்னுடைய பலனை தருது. அதுபோக நம்ம சிஸ்டத்தில் நம்முடைய ஜனன ஜாதகத்தை உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி கணிச்சு அதன் வழியாகத்தான் நம்ம பலன்களை பரிசீலனை பண்ணும்போது நம்ம கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதிலளிக்கும் அப்படிங்கிற முறையில் நம்ம தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். இந்த பதிவில் கேது கிரகம் கன்னி ராசியில் சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்திலிருந்து அவர் டிசம்பர் 2ஆம் தேதி உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. இது ஜனவரி வரைக்கும் அந்த 4ஆம் பாதத்தில் கேது இருப்பார். அதற்கான பலன்களை தான் நம்ம 12 லக்னத்திற்கும் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். அப்போ கேது கிரகத்தினுடைய நம்முடைய மேஷ லக்னத்திற்காக பலன்கள், கேது சார மாற்றத்திற்கான பலன்கள். கன்னிராசிங்கிறது நம்மளுக்கு 6ஆம் இடம், நம்ம வேலை செய்கிறத பற்றி சொல்கிறது. நமக்குண்டான ஒரு எதிரிகளுடைய ஒரு வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம், சத்ரு ஜெயம்னு சொல்லலாம். அந்த ஸ்தானமே ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ அந்த கடன் தொல்லையாகட்டும் எதிரிகள் தொல்லையாகட்டும் 6ஆம் இடத்துல அதனுடைய தன்மை அடங்கியிருக்கு. பட் ஜென்ரலாக ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம வெற்றி அடைகிறோம், ஒரு எதிர்ப்பாளர்கிட்ட இருந்து வெற்றி அடைகிறோம்னா அது 6ஆம் இடம் தான். அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இப்போ நட்சத்திரம் மாறுறார். சந்திரனை போல செயல்பட்டு வந்த கேது சூரியனை போல செயல்படுகிறார். இப்போ இதுக்கு பலன்களை பார்ப்போம். கேதுனாலே ஆன்மீகம்தாங்க, ஸ்பிரிச்சுவல். அதே போல் நமக்கு தத்துவவாதிகள். எதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காரண காரியம் வேணும். அந்த தத்துவத்தை நம்புவாங்க, ஃபிலாசபி. அதுபோக டிட்டாச்மெண்ட் பாலிசி. எப்போவுமே தத்துவவாதிகள் பொருளாதார ஈடுபாடோ பொருளாதார ஒரு தாக்கமோ அதிகமாக இருக்காது. மேலே பொருளாதார பற்றுதல் ரொம்ப அதிகமாக டெவலப் பண்ணணுங்கிற அந்த நோக்கத்தையே இருக்காது. அதனால் கேது டிட்டாச்மெண்ட்டுக்கான கிரகம். அதில் சூரியனுடைய நட்சத்திரம் என்பது ஆத்மாவை குறிக்கிறது. அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டம். இப்போ நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் லைன்லேயே தொழிலாக அமைச்சிக்கிட்டு இருப்பீங்க, அல்லது அந்த ஸ்பிரிச்சுவல் லைன் சம்மந்தப்பட்ட கேட்டகரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பராக வேலை செய்யும், அருமையான ஒரு காலகட்டம். அதனால் நமக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ண உடலுக்கும் ஆரோக்கியம், எதிரிகளுடைய தொல்லையும் அழியும், நம்முடைய பலமும் அதிகரிக்கும். ஆன்ம பலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோம், வில் பவர்னு சொல்லிடுறோம். அப்போ அந்த ஆன்ம பலத்தை பொறுத்த வரைக்கும் கேதுவனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளை நாமளே சுருக்கிக்கிட்டு நம்மளை நாமளே குறுக்கிக்கிட்டு அதிகப்படியான ஒரு வேகமோ அதிகப்படியான ஒரு பற்றுதலோ இல்லாமல், ஆசைகளை பேராசைகளாக வளர்த்து கொள்ளாமல் ஆசைகளை சுருக்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது. அதே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பக்குவத்தை கொடுத்துருது. அதனால் என்னென்னா எதிரிகள் நம்மளை சீட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கேது நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும். இப்போ கேது ஒரு ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு இருந்தால், உபநட்சத்திரமாக வந்திருந்தால் கேதுனுடைய பீரியடில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பதிவிற்கான பலன்களுமே திசாபுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் சூட் ஆகும். கேதுவனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ, சூரியனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ இருந்தால் இப்போ நீங்கள் இதை இந்த கான்செப்டில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்றவர்களுக்கு மற்ற என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அந்த கிரகத்தினுடைய கோச்சாரப்படி பலன் நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த அமைப்பில் பார்க்கும்போது இப்போ இதை ஒரு மாதத்துக்கு மட்டும் கணக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா 4ஆம் பாதம் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அந்த 4ஆம் பாதம் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, அம்சத்தில் என்ன பாவத்துக்கான அம்சமாக வருது, என்ன ராசி அம்ச ராசியாக வருதுங்கிறத பார்க்குறது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது மீன ராசி அப்படிங்கிறது நவாம்சமாக வந்துடும் இந்த உத்தர 4ஆம் பாதத்துக்கு. ஜனவரி 1க்கு மேலே அது கும்பராசியாக மாறிடும். அப்போ ராகு ஆட்டோமேட்டிக்காக கேதுவுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுவார். அதனால் இந்த மீனம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டது,
ஸ்பிரிச்சுவல் ரீதியாக தேடுதல் கொண்டது. வாழ்க்கையினுடைய எண்டு என்ன அப்படின்னு ஒரு ஆசைப்படுறது, அந்த எண்டு என்னன்றதில் ஆர்வமாக ஆய்வு பண்ணுறது, இதெல்லாம் மீனத்துக்கே உரிய தன்மை. அதனால் அந்த ஒரு ஆய்வு மனப்பான்மைக்கு குருவினுடைய வீடாக இருக்கிறதுனால ஆன்மீக சார்ந்த தேடுதலுக்கும் இது அருமையாக வேலை செய்யும். அதே நேரத்தில் இந்த ஆன்மீக சார்ந்த கிளை துறைகள் இருக்கு இல்லையா, யோகா இருக்கட்டும், ஒரு பிலாசபி இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும்? பல கேள்விகள் இருக்கும் நமக்கு. இப்போ இந்த கேது திசையே அல்லது புத்தியோ அந்தரமோ நடக்கிறவங்களுக்கு அவங்க ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு இருந்தால் இப்போ கரியர் ரீதியாக பாதிக்கும். அதே போல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சஞ்சலங்கள் உண்டாகும். நம்ம கலைத்திறமைகள் ஏதாவது ஒரு தவறுதலுக்கு ஆட்படும். ஒரு விஷயத்தை, ஒரு கலையை நேர்த்தியாக பண்ணுறது எப்படி, தவறுதல் தப்புமாக பண்ணுறது எப்படி. அப்போ அந்த மாதிரி கெட்ட கேதுவாக இருந்தால் அந்த மாதிரி பாதிக்கும். எல்லாமே நமக்கு ஒரு மேதாவித்தனம், ஒரு இதை இந்த டைமில் கேது கொடுப்பாரு. ஆனால் நம்ம கேது நல்ல வலிமையாக இருந்தால் தான் நம்ம ஜாதகத்தில் அதை பயன்படுத்தி வெற்றி காண முடியும். இல்லைன்னா அவரே சூது மாதிரி வேலை செய்வார். கேதுவுக்கு இன்னொரு பெயர் என்னென்னா வஞ்சம், சூழ்ச்சி, சூதுகளை பண்ணுறவர். அப்போ என்ன ஆகும்னா இன்டைரக்ட் எனிமீஸ் உருவாவாங்க, மறைமுகமான எதிரிகள் தொல்லை. இப்போ முதல்ல எல்லாம் ஒரு மாந்திரீக ரீதியான பேச்சுகள், ஒரு ஆவிசேஷ்டைகள், ஆத்ம பீடைகள், இதுக்கெல்லாம் 6ஆம் இடத்துக்கும் கேதுவுக்கும் சம்மந்தப்படும். ஒரு சிலர் அந்த விதயத்தில் தொழிலாகவே பண்ணுறவங்க அந்த கேது நல்ல கேதுவாக தொழில் ஸ்தானத்துக்கு சம்மந்தப்படும் போது அது சார்ந்த தொழில்களை பண்ணுவாங்க. எஸ்பெஷலி கேதுவுக்கு மருத்துவ தொழில் ரொம்ப நல்லா சூட் ஆகும். அசுவனி, மகம், மூலம் இந்த 3மே கேதுனுடைய நட்சத்திரங்கள் தான். இதுக்கு அதிபதி அப்படிங்கிறவர் கேது ஒரு நல்ல மருத்துவராக செயல்படுவார். அதே நேரத்தில் சூரியனும் நமக்கு மருத்துவத்துறைக்கு ஸ்பெஷலான இது. 6ஆம் இடம் என்பது மருத்துவத்துறைக்கு தகுந்த பாவம் ஆகும். அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது ஜனன ஜாதகத்தில் கெடுதல் பண்ணக்கூடிய கேதுவாக இருக்கிற பட்சத்தில் சிரமங்கள் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பக்குவமாக நடந்துக்கணும். வேலைகளை, கடமைகளை சரிவர நிறைவேற்றிக்கணும். மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டுக்கு போகக்கூடாது, சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது, அல்லது சட்டவிரோத செயல்பாடுகள் கொண்டிருக்கிற நபர்களோடு தொடர்பு வச்சுக்கூடாது. இது மாதிரியான பிரச்சனைகள் கேதுனாலும் உண்டாகும். இப்போ நம்ம தசை புத்தி அந்தரத்தில் சனி, ராகு, கேது இதெல்லாம் ஒன்று மாதிரி வேலை செய்யும். அப்போ சனி கிரகமோ, ராகு கிரகமோ, கேது கிரகமோ நமக்கு பித்ரு சாபங்களை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம். இப்போ கேதுவில் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு பித்ரு தேவதைகள் தான் அதிபதி. மூலம் நட்சத்திரங்கள் நிருதி தெய்வம்னு சொல்லக்கூடிய அசுரர்கள் தான், ராட்சச கணங்கள் தான் அதிபதி. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சரஸ்வதி அதிபதி, தேவதை. அப்போ இது மாதிரி நமக்கு அந்த முன்னோர்கள் வழி வணங்குதல், வழிபடுதல் அதையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கலாம். கேதுவுக்கான பிரச்சனைகள் இருக்கவங்க அந்த ரெமெடிக்கு போகலாம். அதனால் இப்போ சந்திரன் மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்த கேது சூரியன் மாதிரி வேலை செய்யும்போது குழந்தைகள் நலத்தில் அக்கறையாக இருங்க. குழந்தைகளுடைய பேச்சுவார்த்தைகள், குழந்தைகள் பேசக்கூடிய தன்மைகள் சிலதெல்லாம் மாறும். கொஞ்சம் கேது சூரியன் காம்பினேஷனில் கொஞ்சம் குதர்க்கமாக பேசக்கூடிய தன்மைகளெல்லாம் வரும். நம்முடைய கலைகளை பயன்படுத்துவதில் ஏற்படக்கூடிய ஒரு குளறுபடிகள்னு சொல்லலாம். கலகம், குழப்பம் என்பது கேதுவினுடைய நேச்சர். ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சு நம்ம இன்னி வரக்கூடிய பதிவுகளில் அந்தந்த காலகட்டத்தில், ஏன்னா 2025 ஜூலை வரைக்கும் இந்த சூரியன் சாரத்தை ரொம்ப டெப்த்தாக ஒரு மாதத்தில் ஒரு பாதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிசீலிக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.